படத்தோட தொடக்கத்தில் ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் ஒருத்தன் சின்ன தள்ளு வண்டியை கையில் இழுத்துட்டு வரான். அதில் அவன் சீப்பு, ஸ்பூன், தொடப்பம் போல பல பொருட்களை கூவி கூவி வித்துட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி, அருவா இருக்குல்ல, அதுக்கும் நான் சாணம் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே வரான். இந்த ஆள் வாரம் வாரம் இந்த கிராமத்துக்கு வருவான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்குமே இவனை நல்லா தெரிஞ்சிருக்கு. எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, இவங்களுடைய கணவர் இறந்துட்டு இருப்பாரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. இதுல பெரிய பொண்ணு வந்து இவளுடைய வளர்ப்பு மகள். அதாவது பெரிய மகள் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவளுடைய அம்மா இறந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க அப்பா இந்த லேடியை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ வளர்ப்பு மகளோட பேர் வந்து மேரி. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். மேலும் அந்த லேடியோட உண்மையான பொண்ணு பேர் வந்து லோட்டஸ். இப்போ இங்க 2 பொண்ணுங்களுமே வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க நாய்க்குட்டி கிட்ட கொஞ்சிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ நாயோட சத்தத்தால லோட்டஸ் இங்க நிம்மதியா தூங்க முடியல. என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா அப்படின்ட்டு அந்த நாயை அடிச்சு துரத்திட்டு லோட்டஸ் திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நீ வரலையா அப்படின்ட்டு கூப்பிட, உடனே லோட்டஸ் என்ன சொல்றானா, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, என்னால வர முடியாது, ஒழுங்கா நீயே போய் வேலையை பாரு அப்படின்ட்டு ரொம்ப கத்திட்டு திரும்பவும் அவ தூங்க ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோயின் இந்த இடத்துல நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க பேக்கரிக்காரர் வந்து ஒரு பெரிய பிரெட்டை ஹீரோயின் கையில கொடுக்க, அதை அவ நேரா எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்க, இப்போ 3 பேருமே அந்த பிரெட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லேடியோட வாயில ஒரு மணி மாதிரி இருக்க சாக்லேட் மாட்டிக்க, என்ன இது பிரெட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய சாக்லேட் இருக்கு, இதை எப்படி சாப்பிடுவது, இதை சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடாமே இருக்கலாம் அப்படின்னு அந்த பிரெட்டை எடுத்து ஜன்னல் வழியாக கீழே போட, அந்த பிரெட்டை இவங்க வீட்டில் இருக்க வாத்துங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பிரெட்டை இவங்க வீட்டில் இருக்க வாத்துங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சாப்பிட்டது போதும், இன்னைக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவளோட மகள் என்ன பண்ணுறா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, என்னால் முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த லேடி உனக்கு உடம்பு ரொம்ப முடியலையா, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எப்பவும் போல நீ செய்யக்கூடிய வேலையோட இவளுடைய வேலையும் சேர்த்து செய், இதுதான் உனக்கு பழகுன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு சீக்கிரமா கிளம்புன்னு சொல்ல, இங்க ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருக்க, இப்போ லோட்டஸ் ஹீரோயினுக்கு ஒழுங்கு காட்டிட்டு நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தியா அப்படின்ட்டு கிண்டல் செய்றா. இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. லோட்டஸ் இது மாதிரி தான் எப்பவுமே வேலை செய்யாம அடிக்கடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருப்பா. மேலும் அவளுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இங்க இருக்கிற மிருகங்கள் கூட நல்லபடியா பழகுவா. அதுங்களும் இவ கூட நல்லபடியா பழகுங்க. இங்க ஹீரோயின் அம்மா வந்து நெசவு தொழில் செய்யறவங்க. இவங்க இப்போ உருவாக்குன சில தொண்டுகளை ஒரு கூடையில அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா அந்த பேக்கரிக்காரன் வந்து, என்னம்மா நேத்து செஞ்சு கொடுத்த பிரெட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களும் பிரெட்டா, அது எவனாவது பிரெட்டுக்குள்ள வந்து குட்டி குட்டி சாக்லேட் வைப்பானா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த தள்ளுவண்டிக்காரன் ஹீரோயின் இங்க இருக்கிறத பாக்குறான். ஹீரோயின் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேங்கிறா, யாரையும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறா, இங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாத்துக்கூடயும் அன்பா இருக்கா. அதனால அவன் என்ன பண்றான், ரெட் கலர்ல இருக்க ஒரு சூப்பரான பட்டனை ஹீரோயினுக்கு, நான் உனக்கு இதை பரிசா தரேன்ட்டு கொடுக்குறான். அதை அவ கையில எடுத்து ஹீரோயின் இப்போ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்போ ஹீரோயினோட ஸ்டோல்டரில் ஒரு மிஷினை மாட்டிட்டு இருக்கா. என்னன்னா பழங்காலத்துல எல்லாம் இந்த மிஷின் மூலியமா தான் பஞ்சில இருந்து நூலை எடுப்பாங்க. இப்போ ஹீரோயினி கையில இருக்க எல்லா பஞ்சுமே நூலா மாத்திட்டு இருக்கா. இந்த வேலையை 2 பேருமே, அதாவது லோட்டஸும் சேர்ந்து செய்யணும். ஆனா அவ ஏதோ ஒரு காரணத்தை சொன்னதுனால ஹீரோயின் மட்டும் இங்க உட்கார்ந்து தனியா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய ரெட் கலர் பட்டனை பார்த்துக்கிட்டே வேலையெல்லாம் செய்யறாங்க. வேலை முடிஞ்சதும் மிஷினோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ லோட்டஸ் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட துணியில இருக்க சிவப்பு கலர் பட்டனை பார்த்து ஹீரோயினை கேட்குறா, இதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் பட்டனை நான் உங்ககிட்ட பார்த்ததே இல்லையே, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறா. இங்க லோட்டஸ் வந்து அந்த பட்டனை எப்படியாவது ஹீரோயினி கிட்ட இருந்து திருடணும் அப்படின்னு பிளான் பண்றா. அன்னைக்கு நைட்டு அந்த பட்டனை திருடுறதுக்காக போறா. இப்போ நாய் வந்து இந்த இடத்துல குலைச்சி லோட்டஸை தடுக்க, இந்த நேரத்துல நாயோட சத்தத்தால ஹீரோயின் முழிக்க, லோட்டஸை பார்த்து அவங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, லோட்டஸும் உன்கிட்ட இருக்க அந்த பட்டன் எப்படி வந்தது, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு அந்த தள்ளு வண்டிக்காரர் தான் அதை கொடுத்தாரு அப்படின்னு மொத்த கதையும் சொல்ல, ஆனா லோட்டஸ் இதை நம்புற மாதிரியே இல்லை.
நீ இதை யார்கிட்ட இருந்து திருடுன அப்படின்னு லோட்டஸ் கேட்க, ஹீரோயின் நான் இதை யார்கிட்ட இருந்துமே திருடலைன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அப்பா இறந்துட்ட பிறகு இருக்கிற எல்லா தங்க நகையையுமே நீயும் அம்மாவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு கருப்பு கயிறு மணியை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பட்டனாவது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட, ஒரு கட்டத்தில் ஹீரோயின் சரி ஓகே இந்த பட்டனை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு லோட்டஸ் கிட்டேயே அந்த பட்டனை கொடுத்துட்றா. கட் பண்ண அடுத்த நாள் அந்த பேக்கரி கடைக்காரர் சூப்பரான ஒரு பிரெட்டை செஞ்சு ஹீரோனி கையில் கொடுக்க, அதோட வாசனையை நுகர்ந்த ஹீரோயின் சூப்பராக இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க, இப்போ இவங்க 3 பேருமே அந்த பிரெட்டை சாப்பிட, அம்மா கறியும் நல்லா இருக்கு ஆனால் சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, எனக்கு வேணாம் அப்படின்னு திரும்பவும் ஜன்னல் வழியாக தூக்கி போட, வழக்கம் போல் அந்த வாத்துங்க எல்லாம் வந்து அந்த பிரெட்டை சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ இவங்க 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது லோட்டஸ் என்ன பண்ணுறா, அம்மா நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்ல, அம்மாக்காரியோ ஓகே அதுக்கு என்னம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் இந்த இடத்துல அப்போ நானும் போயிட்டு வரலாமான்னு கேட்க, நீயும் போயிட்டுனா இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வாங்க, நீ ஒழுங்காக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையை வேலை செய்ய சொல்கிறாங்க. பார்ட்டியில் எல்லாருமே ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேர் வந்து ஜார்ஜ். இந்த பையன் வந்து ஒரு திக்குவான். இவனுக்கு பேச்சு திக்கி திக்கி தான் வரும். அப்படியே அவன் என்ன பண்ணுறான், லோட்டஸ் கிட்ட போய் நம்ம 2 பேருமே டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க, லோட்டஸும் திக்கி திக்கி அவனை விருப்பேற்றுற மாதிரி பேசி, டான்ஸ் ஆட தான் வந்திருக்கேன் ஆனால் நான் உன் கூட ஆட வரல அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேற்ற, அவனும் சோகமாக இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் அவள் கையில் இருக்க பஞ்சை எப்படியாவது நூலாக திணிச்சு அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு அவளுடைய வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே செஞ்சுட்டு இருக்கா. அப்போது நூல்கண்டில் இருக்க ஊசி இவளோட கை விரலில் குத்தி ரத்தம் வர, விரல் வழியாக 2 சொட்டு ரத்தம் நூல் கண்டில் பட்டுடுது. ஹீரோயின் ஐயையோ நூலில் ரத்தம் பட்டுச்சு, ரத்தக்கரியை நூல்ல இருந்து எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிணத்துல அந்த நூல் கண்டை கழுவ பார்க்குறா. ஆனால் தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால இவளுக்கு எட்டலை. எப்படியோ முயற்சி பண்ணி அதை கழுவலான்னு பார்க்கும்போது அவள் கையில் இருந்த அந்த நூல் கண்டு கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. இதனால ஹீரோயின் ஐயையோ போச்சே போச்சே அப்படின்னுட்டு இங்கே பயந்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட நாய் வந்து வாயில் ஒரு குச்சியை கவ்வி எடுத்துட்டு வந்து ஹீரோனி கிட்ட கொடுக்க, ஹீரோயின் அந்த குச்சியை வச்சு கிணத்துல விழுந்த நூல்கண்டை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த குச்சியும் கிணத்துக்குள்ள விழுந்துடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. இப்போ நாய் வந்து இந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது கிணத்துல ஒரு சுழல் உருவாகுது. அந்த சுழல் வழியா ஹீரோயின் வேற ஒரு உலகத்துக்கே வந்துடுறா. ஆமாங்க இது ஒரு மாயாஜால உலகம். இப்போ கண் முழிச்சு பார்த்த ஹீரோயின் இங்க இருக்கிற அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. இங்க பச்சை பசேன்னு புற்கள், அழகான பூக்கள், பழங்கள் அப்படின்னு ஒரு சொர்க்கம் போல இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த இடத்துல ஒரு காகம் வந்து ஹீரோயினோட தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த காகம் வந்து இப்போ ஹீரோயினோட பேர் என்னன்னு கேட்க, ஹீரோயின் என்னடா இது காகம் எல்லாம் இங்க பேசுது அப்படின்னு ஷாக் ஆகி உத்து பார்க்கும்போது காக்காவோட கழுத்துல கருப்பு கயிறோட மணி இருக்க நெக்லஸ் இருக்கு. இது சின்ன வயசுல ஹீரோயினோட அப்பா ஆசையா செஞ்சு கொடுத்தது. இப்போ ஹீரோயின் அது என்னுடைய நெக்லஸ் ஆச்சு, அது எப்படி உங்ககிட்ட வந்தது, ஆமா நான் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே காகம் சொல்லுது, நீ இப்போ ஃபேரி காட் மதரோட ஃபேரி டேல் உலகத்துல இருக்க. இங்க சுத்தி இருக்கிற எல்லா இடமே அவங்களுக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறமா இந்த நெக்லஸ் பத்தி தானே கேட்ட, இது நீ மயக்கத்துல இருக்கும்போது உன் கழுத்துல இருந்து நான் ஆட்டைய போட்டேன் அப்படின்னு காகம் சொல்லிட்டு, கவலைப்படாத இப்போ நான் எனக்கு ஒரு ஜோடியை தேடிட்டு இருக்கேன், அதனால இந்த நெக்லஸை நான் கழுத்துல போட்டுட்டு இருக்கேன், எனக்கான ஜோடியை நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பா இந்த நெக்லஸை நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காகம் இந்த இடத்த விட்டு பறந்து போகுது. ஹீரோயின் இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே காகத்தை திரும்பவும் கூப்பிட்டு காகத்துக்கிட்ட சொல்றா, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கடா, உனக்கு இந்த நெக்லஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, உன் அழகை பார்த்தே உனக்கு தேவையான ஜோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த காகமும் அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கான ஜோடி கிடைச்ச பிறகுதான் இந்த நெக்லஸை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த இடத்த விட்டு பறந்து போகுது. இந்த நேரத்துல தான் ஹீரோயினோட கையில ஒரு பட்டுப்பூச்சி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பட்டுப்பூச்சி ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஆமா நீ எப்படி இங்க வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, நான் தவறுதலா கிணத்துல விழுந்துட்டேன், அப்போ திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்க, அதுக்கு அந்த பட்டுப்பூச்சி சொல்லுது, என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, ஆனா இங்க இருக்கிற ஃபேரி காட் மதரால கண்டிப்பா உனக்கு உதவ முடியும், அவங்களுடைய வீட்டுக்கு போ, கண்டிப்பா அவங்க உன்னை போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு சத்தம் கேக்குது, நாங்க கருக போறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஹீரோயின் எங்க இருந்து சத்தம் வருதோ அந்த சத்தம் வர இடத்த
நோக்கி போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய அடுப்பு இருக்கு. அந்த அடுப்புல இருந்து தான் சத்தம் வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க போட்டிருக்க துணியோட உதவியால அங்க இருக்க கதவை திறக்கிறாங்க. அப்போ அடுப்புக்குள்ள இருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே குச்சியால எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது அந்த பிரெட்டுங்க தான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி இருக்குன்னு. இப்போ கரெக்டான நேரத்துல ஹீரோயின் அந்த பிரெட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்ததுனால பிரெட் எல்லாமே ஹீரோனிக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லுது. மேலும் அந்த பெரிய அடுப்பும் ஹீரோனி கிட்ட தேங்க்ஸ் சொல்லுது. நல்ல வேலை செஞ்சமா, நீ இல்லனா இவனுங்க எனக்குள்ளேயே கருகிட்டு இருப்பானுங்க அப்படின்னு ஹீரோனிக்கு அதுவும் தேங்க்ஸ் சொல்லுது. இந்த பக்கம் ஹீரோனோட நாய் வந்து கிணத்து பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் மரம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹீரோனியை பார்த்து சொல்ல ஹீரோயினும் நேரா அந்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட போயிட்டு நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க அதுக்கு அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது, என் மரத்துல இருக்கிற ஆப்பிள் எல்லாமே பழுத்துடுச்சு, அதனால ஆப்பிளோட எடையை என்னால தாங்க முடியல அப்படின்னு ஆப்பிள் மரம் சொல்ல ஹீரோயின் உடனே அச்சச்சோ உங்களுக்கு அவ்வளவு பாரமா இருக்கா, கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மரத்தை பிடிச்சி ஆட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ஆப்பிளும் கீழே விழல. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, இங்க இருக்க ஒரு சின்ன கிளைய குலுக்கி விட அதிலிருந்து 3-4 ஆப்பிள் மட்டுமே கீழே விழுது. இப்ப ஆப்பிள் மரம் என்ன சொல்லுது, இன்னமும் எனக்கு ரொம்ப வெயிட்டா தான் இருக்கு, எல்லா பழங்களும் கீழே விழுந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், அதனால நீ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரொம்ப சோகமா இந்த இடத்துல ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயின் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. அந்த ஐடியா மூலியமா இந்த மரத்துக்கு சிக்கலக்கா மூட்டி விடுறாங்க. இப்படி பண்ணதால மரம் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு மரம் அதோடைய கிளைகள் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஆட்ட அப்போ கிளைகள் இருக்க ஆப்பிள் எல்லாமே தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து ஒரு குவியலா குவியுது. உடனே அந்த ஆப்பிள் மரம் ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு உனக்கு வேணும்னா ஒரு ஆப்பிளை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஒரு ஆப்பிளை கையில எடுத்து கடிச்சு சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க உன்னுடைய ஆப்பிள் வந்து ரொம்ப சுவையா இருக்கு, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நன்றியை சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி வந்து ஹீரோனோட ஷோல்டர்ல உட்காருது. அப்போ அந்த பட்டாம்பூச்சி கேக்குது என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி என் கையில உட்கார்ந்த பட்டுப்புழு தானே நீ அப்படின்னு ஹீரோயினி சொல்ல அந்த பட்டாம்பூச்சியோ பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டியே அப்படின்ட்டு சொல்லி வா நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு அந்த ஃபேரி காட் மதரோட வீட்டுக்கு போற வழியை ஹீரோயினுக்கு காட்டி உதவி செய்யுது. ஹீரோயின் ஒரு வழியா அந்த ஃபேரி காட் மதர் தங்கியிருக்க வீட்டுக்கு வந்துடுறா. இப்போதான் அந்த ஃபேரி காட் மதரை காட்டுறாங்க. வெளியே வந்தவங்க ஹீரோயினோட பேரை சொல்லி வாமா அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் கேக்குறாங்க என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாத விஷயமே இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பாடு ரெடியா இருக்கு வா சாப்பிடலான்ட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும், என்னுடைய வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, மேலும் என்னை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போறதுக்கான வழியை சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அந்த நேரத்துல ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருந்து பசியோட சத்தம் கேட்க உடனே ஃபேரி காட் மதர் சிரிச்சுக்கினே இப்போ உனக்கு முதல்ல தேவை உணவு, வா உள்ள வந்து சாப்பிடு அப்படின்ட்டு டேபிள காட்டுறாங்க. டேபிள்ல சூப்பரான சிக்கன் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஹீரோயினிய சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயினியும் இங்க ரொம்ப சந்தோஷமா இதுக்கு முன்னாடி இது மாதிரி இவ்வளவு உணவை நான் பார்த்ததே இல்ல, மேலும் இந்த உணவெல்லாம் எனக்கா அப்படின்னு நன்றியை சொல்லிட்டு ஒரு கட்டு கட்ட ஆரம்பிக்கிறா. இப்போ ஃபேரி காட் மதர் என்ன சொல்றாங்க இது மாதிரி வகை வகையான உணவை நான் உனக்கு தினமும் தரேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அது என்னன்னா என்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்க செடி கொடி மரம் எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்தணும், மேலும் நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினியை பார்த்து நீ உன்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற எனக்கு நல்லா தெரியுது, ஆனா நான் இங்க பல வருஷமா தனியா தான் இருக்கேன், கொஞ்ச நாள் நீ என் கூட இருந்துட்டு போலாமே அப்படின்னு கேட்க ஹீரோயினியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓகே உங்களுக்காக கொஞ்ச நாள் நான் இங்க இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் காணாம போய் ஒரு வாரம் ஆயிடுது. ஹீரோயினோட வீட்டுல அவங்க அம்மாவும் லோட்டஸும் ஹீரோயினியை எங்கெங்கேயோ தேடி பாக்குறாங்க, ஆனா ஹீரோயின் எங்கேயுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் அவ வரமாட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு ஹீரோயின் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே லோட்டஸ் கிட்ட செய்ய சொல்றாங்க. ஆனா லோட்டஸ்க்கு இந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியல, அதனால அவங்க அம்மா அவளை திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வேலையே செய்ய தெரியல அப்படின்னு தினமும் திட்டிக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால லோட்டஸ் கொஞ்சம் பயத்திலேயே இந்த இடத்துல இருக்கா. இந்த நேரத்துலதான் இந்த இடத்துக்கு அந்த ஜார்ஜ் பையன் வரான். இப்போ ஜார்ஜ் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். லோட்டஸ் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கா, அவன் கோவத்தை எல்லாமே அவன் மேல திட்டி திணிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயின் ஃபேரி காட் மதரோட வீட்டை சூப்பரா கிளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவளுடைய நெக்லஸை தூக்கிட்டு போன காக்கா நெக்லஸை திருப்பி தர ஹீரோயின் சொல்றாங்க என்னடா உனக்கு ஜோடி கிடைச்சிச்சா அப்படின்னு. காகமும் அட போமா என்னை பிடிச்சி யாருமே வரல, இந்த நெக்லஸை பார்த்து தான் வராங்க, அதனாலதான் இந்த நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தேடி வந்தேன், இப்ப யார் என்ன உண்மையான அன்போடு தேடி
தேடி வராங்களோ அவங்களே ஜோடியா ஏத்துக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு காகம் இங்க சோகமா சொல்லுது. இப்படி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது ஃபேரி காட் மதர் என்ன பண்றாங்க, ஹீரோனிக்காக சூப்பரான ஒரு துணியை தைச்சு எடுத்துட்டு வந்து காட்ட ஹீரோனி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இந்த ட்ரெஸ் எனக்கா அப்படின்னு கேட்க ஃபேரி காட் மதர் சொல்றாங்க, பின்ன இந்த ட்ரெஸ் என்னுடைய உடம்புக்கு பத்தாது, அதனால இது உனக்கு தான் அப்படின்னு ஹீரோனிக்கு கொடுக்க ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல உடனே ஃபேரி காட் மதர் அவங்களுடைய மாயாஜாலத்தை பயன்படுத்தி அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோனிக்கு போட்டு விடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேஜிக்கால ஒரு பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வர வச்சு அதை அவங்க வாயால ரொம்ப சந்தோஷமா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் காணாம போய் 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லோட்டஸ் புலம்பிக்கினே வேலை செஞ்சுட்டு இருக்கா. மேலும் லோட்டஸோட அம்மா பக்கத்து வீட்டுக்கார ஆன்டி கிட்ட என்ன சொல்றாங்க, இவளுக்கு எந்த வேலையும் சரியாவே செய்ய தெரியலன்னு. அதுக்கு லோட்டஸ் சொல்றா, நான் ஒன்னும் உன்னுடைய வேலைக்காரச்சி இல்ல, நான் இதுக்கப்புறமா உனக்காக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப கோவமா கிளம்பி போறா. அந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப ஜாலியா ஒரு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃபேரி காட் மதர் இந்த இடத்துல ஒரு பூக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்ல ஹீரோயினோட வீடு அதுல தெரியுது. ஃபேரி காட் மதர் இப்போ ஹீரோயினிய கூட்டிட்டு வீட்டோட மாடிக்கு போயிட்டு ஒரு பெரிய வெள்ளை கலர் தலைக்காணிய ஹீரோனி கிட்ட கொடுத்துட்டு, இப்போ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, பனி நல்லா பொழிஞ்சாதான் பூக்கள் செடிகள் மரங்கள் எல்லாமே செழிப்பா இருக்கும், அதனால நீ இந்த தலைக்காணிய எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறியோ அதுக்கேத்த மாதிரி உங்க உலகத்துல பனி பொழியும் அப்படின்னு ஹீரோனி கிட்ட சொல்லி, எப்பவுமே இந்த வேலையை நான் தனியா தான் செய்வேன், இப்ப நீ என் கூட இருக்கிறதுனால நீ தான் இந்த வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ரொம்ப சந்தோஷமா தலைக்காணியை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கும்போது தலைக்காணியில இருந்து வந்த பனி கீழே பூ வழியா போயிட்டு இருக்கு. இதனால இவளோட கிராமத்துல பனி செமையா பொழிய ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பனியில ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு கிறிஸ்மஸுக்கான செலிப்ரேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா பனிக்காலம் முடிஞ்சிட்ட பிறகு ஹீரோயினி கிட்ட ஃபேரி காட் மதர் போயிட்டு, போதும் போதும் பனிக்காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ தலைக்காணியை தட்டுனது போதும் அப்படின்னு கீழே இருக்க பூ மூலியமா ஹீரோனுடைய வீட்டை காட்டுறாங்க. இப்போ ஹீரோனிக்கு அவளுடைய வீட்டோட ஞாபகம் வந்துடுச்சு. அதனால ஹீரோயின் உள்ள போய் சோகமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேப்பர்ல அவளுடைய வீட்டை வரைய ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஃபேரி காட் மதர் என்ன பண்றாங்க, ஹீரோயின் சோகமா இருக்கிறதுனால ஹீரோனி கிட்ட போயிட்டு, என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்க உடனே ஹீரோயின், எனக்கு என்னுடைய அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, என்னுடைய வீட்டோட ஞாபகம் வந்துடுச்சு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்றதையே மறந்துட்டேன், இங்கே வந்து கரெக்டாக 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது, அதனால நீங்கள் என்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு ஃபேரி காட் மதர் மௌனமாக சிரிச்சுட்டு, உன்னை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, இருந்தாலும் நீ ஆசைப்பட்டு போறேன்னு சொல்லிட்டதுனால நீ போ, கண்டிப்பா நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை கட்டி பிடிச்சி ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல கிணத்துல ஒரு நூல் கண்டு போட்டிருப்பாங்கல்ல, அதை ஃபேரி காட் மதர் பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதை அவங்க ஹீரோனோட கையில கொடுத்துட்டு, ஃபேரி காட் மதர் அங்க பார் பூக்கள் இருக்க தூண் கிட்ட போனா உன்னுடைய உலகத்துக்கு நீ போயிடலாம், அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நீ எனக்கு இங்க இருந்து உதவி பண்ணதுக்கான பலன் கண்டிப்பா உன்னுடைய உலகத்துல கிடைக்கும், இப்போ நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப ஹீரோயின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த பூக்கள் வளையத்துக்குள்ள போக அங்கிருந்து ஒரு பிரகாசமான ஒளி ஹீரோயின் மேல பட்டு ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து மறைய ஆரம்பிக்கிறாங்க.